உயிருக்கு சம்பந்தமா? அப்ப இந்த கட்சியில இப்படி நடக்குமா? எங்களுக்கு எதுவும் உத்தரவாதம் இல்லை. நாங்க பெண்கள் சொல்லி ஓட்டு போடுறதுக்காக எங்களை வந்து இப்படி அவமானப்படுத்தி கண்டுக்காம அவங்க வந்து எங்களுக்கு மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்கல. போலீஸுங்க இன்னும் போராடுறாங்க. சினிமாவில் நடக்கிற மாதிரி நம்மளுடைய நிஜ வாழ்க்கையிலும் சில சம்பவங்கள் நடக்கும். அந்த சம்பவங்கள் நல்ல விஷயமா இருந்தால் நம்ம கொண்டாடுவோம். அதே நெகட்டிவிட்டிவான ஒரு விஷயமா இருந்தால், சினிமாவில் நடக்கக்கூடிய கொடூரமான சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் அந்த சம்பவங்கள் எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டுமில்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சேர்ந்த, அந்த ஊரை சேர்ந்த, அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தான் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் இருக்கக்கூடிய மலையூருங்கிற கிராமத்தில் வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு 35 வயசு பெண்ணை 2 பேர் சேர்ந்து காரில் கடத்திட்டு போயிட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்ச சம்பவம் பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. காவல்துறையே உடனடியாக கைது செய். இல்லை என்றால் போராட்டம் தொடரும். இந்த சம்பவம் நடந்தது ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அந்த திட்டத்தை முறையாக தொடங்கின அன்னைக்கே இந்த சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட சனிக்கிழமை அன்னைக்கு மாலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அன்னைக்கே திருச்சியில் வந்து காதலித்த ஒரு பெண்ணு வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை, பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததுனால பிரேக்கப் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக 2 வருஷமாக காதலித்த அந்த காதலன் அந்த பொண்ணை ரொம்ப கொடூரமான முறையில் கல்லாலே அடித்து கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். இந்த 2 சம்பவங்களும் சனிக்கிழமை நடந்திருக்கு. அதுவும் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வச்ச அன்னைக்கே நடந்திருக்கு. எங்கே போனார்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிற கேள்விகளை நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பார்க்க முடிஞ்சது. ஆனால் 2-3 நாட்கள் ஆகியுமே ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு கொந்தளிச்சு அந்த கிராம மக்கள் வந்து நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. குற்றவாளிகளை கைது செய். காவல்துறையே மௌனம் காப்பது. எதற்கு வாய் பேசாத ஊமையை கற்பழித்த கொடூரர்களை கைது செய்யாதது ஏன்? கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். புதுக்கோட்டையில் நடந்துச்சுன்னு சொல்கிறீங்களே, புதுக்கோட்டை தான் பெரிய சிட்டி ஆயிடுச்சு, அங்கே கூடவா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளோ தூரம் அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையூர் அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமம் எப்படிப்பட்ட ஒரு கிராமம் தெரியுமா? அந்த கிராமத்தில் மொத்தமாகவே வெறும் 60 வீடுகள் தான் இருக்குது. அந்த ஊரில் ஒரு சைக்கிளில் வந்துட்டு போனால் கூட அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எல்லா குடும்பங்களுக்கும் தெரிஞ்சிடும். அப்பேற்பட்ட ஒரு சின்ன கிராமம். ஒரு 35 வயசு பொண்ணு, வாய் பேச முடியல, காது கேட்கல, அந்த பொண்ணை காரில் கடத்திட்டு போயிட்டு 2 பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. இது ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுனுச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த பெண் புதுக்கோட்டை ஹாஸ்பிட்டலில் போகும்பொழுது பெட்டு கொடுக்காம கீழே படுக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சில பேர் மறுத்தாலும் கூட, அங்கேருந்து வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இல்லை அவங்களாவே வந்து கீழே படுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு அதுதான் சௌரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்துலேருந்து விளக்கம் சொல்லப்படுது ஹாஸ்பிட்டல் தரப்புலேருந்து. ஆனால் அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் அது உங்களுக்கு காட்டக்கூடாது, காட்டினா அந்த பெண் யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக பிளர் பண்ணி இந்த இடத்துல அந்த இதை காட்டுறோம். எவ்வளோ தூரம் உங்களுக்கு கன்வே ஆகணும் புரியலை, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அது உண்மை தான், அது பொய் கிடையாதுங்கிறதுக்காக அந்த விஷயங்களை, அந்த வீடியோவை பிளர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்.
இதனால் கொந்தளிச்சு போன அந்த கிராம மக்கள் பயங்கரமாக கொந்தளிச்சு போய் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி பயங்கரமாக அரசுக்கு எதிராக போலீஸ்க்கு எதிராக குற்றவாளியை கடுமையாக தண்டிக்கணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும், நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிறலாம் கோரிக்கை வலியுறுத்தி அவங்க போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளையும் நீங்களே பாருங்கள். தாவேகா கட்சியில் இருக்காரா, தாவேகா கட்சியில் இருக்கா பையன் சேகரன், அவர் தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு. அப்போ இதெல்லாம் கவர்மெண்ட் உடந்தையா இருக்கா? அவரை பஸ் கூப்பிடுங்க, மில்லு ஓனரை கூப்பிட்டு அந்த தாவேகா ஒன்றிய செயலாளர்னு சொல்லிட்டு வர்றாங்களாம். அப்போ எல்லாரையும் கெடுத்துட்டு சித்திரவதைப்படுத்தி அவமானப்படுத்தி ரோட்டில் மட்டும் கலையை போட்டு அதுக்கு வர்றாங்களா? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க? இல்லை எல்லாரும் நாங்கள் இன்னைக்கு போக மாட்டோம், யார் வந்தாலும் போக மாட்டோம், ரோட்டில் உட்காரோம், இல்லை நாங்கள் மண்ணை ஊற்றி எல்லாரும் கொடுத்துக்க மாட்டோம். உயிருக்கு சம்பந்தமா? அப்போ இந்த கட்சியில் இப்படி நடக்குமா? எங்களுக்கு எதுவும் உத்தரவாதம் இல்லை. நாங்கள் பெண்கள்னு சொல்லி ஓட்டு போடுறதுக்காக எங்களை வந்து இப்படி அவமானப்படுத்தி பேசாத கூட இப்படி ஊமையா பண்ணி வச்சா தேவலாமா? அது ஊமையை இப்படி பண்ணி சித்திரவதை பண்ணி அவமானப்படுத்தி ரோட்டில் போட்டு வேலைக்கு போன பொண்ணு காரை நிறுத்தி இது மாதிரி சித்திரவதை பண்ணியிருக்காங்களே, பண்ணலாமா அது மாதிரி? அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கலன்னா எல்லா பேரும் எல்லா மக்களும் மண்ணனே ஊத்திட்டு சாவோம். அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? அந்த பொண்ணு என்னன்னு கேட்டா, அந்த டிரைவர் அந்த வண்டி ஏறாது தவறான வண்டியா இருந்தா, ஆமா மில்லுக்காருக்கு வண்டிங்களா தான் அந்த மில்லுல வேலை பார்த்தாங்க வண்டிங்களா ஏறினது கொல்கட்டாவில் தான் பிடிச்சி ஏற்றி இருக்கிறாங்க. ஆனா அந்த ஓனர் கண்டுக்கல. அதனால அந்த ஓனர் பாதுகாப்பு கொடுக்கலன்னா உடனே நாங்க அவரை தவறான ஏன் வேலைக்கு வைக்கிறாரு? நாங்க சாந்தமதியால அந்த மாதிரி செய்வோம். நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க இருந்தாலும் கொண்டாட சொல்லுங்க. அவ்வளவுதான். இருந்தாலும் கொண்டாட சொல்லுங்க. அவ்வளவுதான். 3 நாளா ஆளகான தேடுறோம்னு சொல்றாங்க. தெரியாது. அந்த பொண்ணோட வீட்டுல யாரும் வண்டி வந்து வீட்டுல யாரு இல்ல, சின்ன பையன், ஒரு விவரம் தெரியாத, வெளியூட தெரியாதுங்க. அப்ப அந்த குடும்பத்துக்கு ஒண்ணுமே இல்லையா? அப்ப அது எல்லாத்தையும் குடும்பத்துல உள்ள 5 பேர் இருக்கா, 5 பேரையும் மருந்து ஊற்றி போட சொல்லுங்க. சேர்த்து போயிட்டு இருக்காங்க, சரியான கவனிப்பும் கிடையாது ஆஸ்பத்திரியில. அந்த அம்மா சொல்றாங்க, டாக்டர் அம்மா சொல்றாங்க கொண்டு போனோம். அந்த மில்லோட ஓனரோட டிரைவரும் மில்லுக்காரர்ல உடந்த மில்லுக்காரர் பஸ் இங்க வர சொல்லுங்க. அவர் வரலன்னா நாங்க எல்லாரும் இந்த மண்ணை ஊற்றி கொளுத்திக்கிட்டுவோம். அதுக்குள்ள நடவடிக்கை எங்களுக்கு எடுங்க. தலைகளை அடிச்சு அந்த பிள்ளைய அம்மனமா போட்டு அந்த சித்திரவதை பண்ணிருக்காங்க. கத்தியை காமிச்சிருக்காங்க பையன். அப்ப உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அந்த ஆட்சியில. அறுத்துருவேன் அப்படின்னு இருக்கான். ஆளுங்க பார்த்தோன்னா யாருன்னு கேட்டு அவர் ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறாரு. ரூம்பை சாத்திக்கிட்டாரு. அவருக்கு அவர் கொள்ளையில் நின்னவர் ஆடு மாட்டை பார்க்க போயிருக்காரு. இல்லாட்டி அந்த பிள்ளைய கொண்டு வருவாங்க. எவ்வளோ சித்திரவதை அவர் பிள்ளைய கொண்டாரு. அல்லது தாங்கிக்கவே முடியல எங்களால். நல்லா வர்ற சித்திரவதை தாங்க. வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுக்கா கரம்பக்குடி அருகாமையில் இருக்கக்கூடிய சாந்தம்பட்டி கிராமத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக மில்லில் வேலை பார்த்து கொண்டிருந்த பெண்ணை 37 வயது கொண்ட பெண்ணை இருவர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். அந்த சம்பவத்திற்கு அந்த பெண் பாதிக்கப்பட்டு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருடைய சிகிச்சை என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. ராணியார் மகப்பேறு மருத்துவமனையில் சிகிச்சை சரியாக அளிக்காமல் அவரை திருப்பி வீட்டுக்கு அனுப்பியுள்ளார்கள். மீண்டும் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் மீண்டும் மருத்துவக் கல்லூரி அனுமதிக்கப்பட்டு இப்போ ராணியார் மருத்துவமனையில் அட்மிஷனில் இருக்கின்றார். காவல்துறை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பாதுகாப்பாகவும் அவருடைய சிகிச்சையை மருத்துவத்தை சரியாக செய்ய வேண்டும். அதே போல பொதுமக்கள் இன்றைக்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக பொதுமக்கள் உறவுக்காரர்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இருவரையும் கைது செய்திருப்பதாக தகவல் வருகிறது. காவல்துறை சைடு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த பெண்ணிற்கான இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும், அந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட மாவட்ட ஆட்சியர் போராடி கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களை நேரில் பார்க்க வராதது பொதுமக்களிடையே மிகவும் அச்சமாக இருக்கின்றது. உடனடியாக மாவட்ட ஆட்சியர் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு ஆதரவாகவும் அவர்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் இது போன்ற போக்கை நிறுத்த வேண்டும். உடனடியாக பொதுமக்களை நேரில் சந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பெண்ணிற்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகங்கள் உடனடியாக தலையீடு செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் சுசீலா. என் பேர் சேராணி. நான் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா முள்ளங்குறிச்சி பஞ்சாயத்து சாந்தம்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்கேன். என் வீட்டுக்கு அருகாமல் ரங்கசாமி செல்வின்னு ஒரு தம்பதிகள் வாழ்ந்து வந்தாருங்க. அவங்களுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரங்கசாமி இறந்து வைத்தார். அவருடைய பிள்ளைய 5 பொண்ணும் 4 ஒரு பசங்க ஒரு பையனும்
அந்த 4 பொண்ணில் 2வது பொண்ணு வந்து பாசமலருங்கிற பொண்ணு வாய் பேசாமல் வாயும் பேசலை காதும் கேட்கலை. அது வேலைக்கு போய் தான் இந்த 4 பொண்ணை திருமணம் செஞ்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன குடும்ப கிராமத்தில் பண்ணிட்டாங்க. இந்த பையன் ஒருத்தன் இருந்தான். பையனும் மெட்ராஸுக்கு அவன் பிழப்புக்காக போயிருக்கான். இந்த பொண்ணு இருந்தது தனியார் அரிசி ஆலைக்கு வேலைக்கு போனது ஆலங்குடி பாச்சிக்கோட்டை கிட்ட வேலைக்கு போயிருந்தோம். குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க கண்ணு மொழியை தோண்டணும், அவங்க ஆணூறுப்பை அறுத்து தூக்கி எறிஞ்சிடணும். திரும்பி வந்து அவங்களுக்கு என்ன அவனை வந்து ஆயுள் கிளம்புறா வெளியே வரக்கூடாது, அவங்கள சித்திரவதை பண்ணி அதை பண்ணுறது மாதிரி பண்ணணும். நாங்களும் காலையிலேருந்து மலையூர் காவல் நிலையத்திலேருந்து பக்கத்தில் மறியல் பண்ணணும். மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன ஏதுன்னு எங்களை பார்க்கவே இல்லை, கண்டுக்கல. எங்களுக்கு அங்கே 4-5 பேருக்கு மயக்கம் வந்துருச்சு வேறு. அதை என்ன ஏதுன்னு கண்டுக்காமல் அவங்க வந்து எங்களுக்கு மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்கல. போலீஸுங்க நின்று போராடினாங்க. போராடியும் அவங்க எங்கள் முகத்தை வந்து பார்க்கல, என்னென்னு கேட்கல, ஏதுன்னு கேட்கல. அந்த வாய் பேசாத ஊமைக்கே அந்த நிலமை, வாய் பேசாத பெண்மணிக்கே அந்த நிலமைன்னா, நாங்கள்லாம் வயசானவங்க, ஆப்ரேஷன் பண்ணவங்க, ஆஞ்சியோ பண்ணவங்க, போகணும் வரணும், சாமான் வாங்கணும், வழியில் ஒத்தையாக வரணும். நாங்கள்லாம் ஒடியார கூட முடியாது. அந்த மாதிரி திருட்டு பசங்க எங்கள்லாம் மல்லு கட்டி மறிச்சா கூட ஒடியார கூட எங்களெல்லாம் முடியாது. அந்த கண்டிஷனில் இருக்க இந்த மாதிரி ஒரு இந்த தாவேக ஆட்சியிலையும் இது மாதிரி நடந்து சிங்கப்பெண்ணு அதிரடிப்படைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒருத்தலையுமே காணும். அந்த பொண்ணு உயிருக்கு போராடி காது கிழிஞ்சு வாய் கிழிஞ்சு ஆஸ்பத்திரி கொண்டு போய் ராணியார் மருத்துவமனையில் தனியான சிசுகை கொடுக்காம அதுக்கப்புறம் பெட்டை விட்டு கீழே தள்ளி விட்டு நல்லா இருக்கு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி வாந்தி எடுத்து பிக்ஸ் மாதிரி வந்து திரும்பவும் மீண்டும் அங்கே வந்து ராணியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஐசியூவில் இருக்குன்னு எங்கள் அண்ணன் முத்துராசா வந்து எம்எல்ஏ வந்து பேசிட்டு நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன், இசு மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு, ஐசியூவில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பையனுக்கு ஏதோ வேலை கொடுக்குறேன் அது இதுன்னு சொல்லிட்டு ஏமாத்தின மாதிரி கண்துடைப்பு வேலை பண்ணி அவங்க எங்களை வந்து கூட்டத்தை கிளச்சி விட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து குண்டர் சட்டம் போடுறதோ அது இதுன்னு சொல்லியெல்லாம் சொல்லாமல் அவங்க சரியானது கிட்னி எடுத்து ஆணுறுப்பை அறுத்து அவங்கள சித்திரவதை பண்ணி அது மாதிரி அவங்கள நாங்கள்லாம் ஏன்னா வயசு பிள்ளை இப்போ நாங்கள்லாம் எங்கள் மருமக மகள்லாம் இருக்குது, வெளியில் போகணும் வரணும், எங்களுக்கெல்லாம் எந்த பாதுகாப்பும் கிடைக்கல. அவங்களுக்கு கொடுக்குறத வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டமோ தமிழ்நாடோ எந்த இதுவும் இல்லாமல் அவங்கள வந்து மொத்தமாக அவங்க ஆளை க்ளோஸ் பண்ணி அவங்க பெத்த பிள்ளையாக இருந்தால் அதை பண்ணுவாங்களா, அவங்க தங்கச்சியாக இருந்தால் அதை பண்ண மனசு வருமா, அவங்க அக்கா தங்கச்சி அவங்களோட பிள்ளைன்னு சொன்னால் மனசு வருமா, யாரோ ஒருத்தோட பிள்ளைன்னு சொல்லி தானே இவ்வளோ மாதிரி சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த சட்டத்தில் எதுவும் தீர்ப்பு கொடுக்காமையோ அதை பண்ணாமையோ அவங்கள வந்து நேரடியாக தூக்கு தண்டனை கொடுத்து அவங்க அந்த தப்பு பண்ண அந்த கையை வெட்டிட்டு அடுத்து வந்து அவங்க ஆணுறுப்பை அறுத்து அவங்கள தூக்கி எறிஞ்சு அதை பண்ணி எங்களுக்கு வந்து பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த போராட்டம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே நடந்திருக்கு. ஒரு வழியாக போராட்ட முடிவுக்கு வந்து போராட்ட கூட்டு நடவடிக்கை அப்படின்னு ஒரு பத்திரம், அதாவது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி டைப் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன முடிவு அப்படின்னா, வாய் பேச முடியாத காது கேட்காத அந்த பெண்ணுக்கு வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணு வந்து அவங்க அந்த பொண்ணையும் சேர்த்து அவங்க குடும்பத்தில் மொத்தம் 6 பெண்கள், ஒரே ஒரு ஆண். அந்த ஆண் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட தம்பி டிஃபார்ம் படிச்சிருக்காரு. அவருக்கு அரசு துறையில் தற்காலிக ஒரு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்யப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட பெண் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறதுனால அந்த துறை சார்ந்த நிதி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிதி பெற்றுத்தரணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் அடிக்கோடிட்டு சமாதான கூட்ட நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் இந்த போராட்டம் கைவிடப்பட்டிருக்கு. என்னதான் சமாதான கூட்ட நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாலும், என்னதான் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நம்ம நிவாரணம் கொடுத்தாலும் அந்த பெண் சாகிற வரைக்குமே என்ன வாய் பேச முடியாது. யார்கிட்டையுமே எனக்கு இப்படி ஒரு துயரம் நடந்துச்சு அப்படின்னு அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட முடியாது. மனசை விட்டு அழ முடியாது. நமக்கெல்லாம் நிறைய டிப்ரெஷன் வரும். இப்போலாம் அவ்வளோ டிப்ரெஷனில் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது போய் தனியாக போய் கத்தன்னு போல் இருக்கும்ல, அப்படி கூட அந்த பொண்ணால் பண்ண முடியாது. கத்தனா கூட அந்த பொண்ணுக்கு வார்த்தைகள் வராது, அந்த பொண்ணுக்கு காதும் கேட்காது. மற்றவங்க ஆறுதல் சொல்லணும்னு நினச்சாக்க சொல்லணும்னு நினச்சி சொன்னால் கூட அந்த பொண்ணுனால் கேட்டுக்க முடியாது, ஆறுதல் அடைய முடியாது. ஸோ எவ்வளோ பெரிய நிவாரணம் கிடைச்சாலும் அந்த நிவாரணம் அந்த வாய் பேச முடியாத காது கேட்காத அந்த பெண்ணுக்கு அது நிவாரணமாக இருக்காது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு, அந்த பெண் சார்ந்தவங்களுக்கு வேணால் அது நிவாரணமாக இருக்கலாமே தவிர சம்மந்தப்பட்ட பெண்ணுக்கு மிகப்பெரிய இழப்பு தான். கடைசி வரைக்கும் அவங்க சாகிற வரைக்குமே இது வந்து ஒரு ஆறாத வடு மாதிரி ஒரு கடுமையான, எந்த ஒரு ஆண்களை பார்த்தாலும் ஒரு விதமான பயத்திலேயே இருப்பாங்க அப்படின்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதுலேருந்து என்ன ஒரு முடிவுக்கு வர முடியுது அப்படின்னா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும், அது தொடர்ச்சி நடந்த தூத்துக்குடியில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவமாக இருக்கட்டும், இது எல்லாமே அப்போதைக்கு இருந்த எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவாக இருக்கட்டும், அப்போ திமுகவை எதிர்த்து ஆட்சி பண்ண அரசியலுக்கு வர நினச்ச முதலமைச்சர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், தாவேக்காவாக இருக்கட்டும், எல்லாருமே திமுக அரசு என்ன பண்ணுது, அவங்களாம்
அவங்களாம் இதெல்லாம் தடுக்க என்ன பண்ணாங்க? அந்த கோயம்புத்தூர் விஷயத்தில் வந்து ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அந்த பொண்ணு விடிய விடிய காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்தாங்களே அப்படிலாம் கேட்கும்பொழுது அரசு தூங்கிக்கிட்டு இருந்துச்சா, போலீஸ் தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்தான், இதுக்கு போலீஸ் அரசு என்ன பண்ண முடியும்? இது தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்குதா, அது அரசு பண்ணது, அதை நீங்கள் அரசை குறை சொல்லலாம். அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துலையும் கோயம்புத்தூர் விஷயத்துலையும் தூத்துக்குடி பெண் விஷயத்துலையும் நீங்கள் அரசாங்கத்தை எப்படி குறை சொல்லுவீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஆனால் ஓவரால் பொறுப்பு அரசாங்கம். ஆனால் இது தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு திருடனும் திருந்த வேண்டும் அப்படிங்கிறத தான் மையப்படுத்தி என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறேன். உங்களுடைய பார்வை என்னங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.